இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். உண்மை சம்பவம் பகுதியில் நாம் இன்று காணப்போவது பில்லி சண்டே தன்னுடைய பிரசங்கத்தின் ஒரு சம்பவத்தை விளக்கினார். அவிசுவாசியான கொல்லன் ஒருவன் இருந்தான். எந்த ஒரு கிறிஸ்தவனும் என்னிடத்தில் வந்து கிறிஸ்துவை பேச முடியாது, நான் அவர்களோடு தர்க்கித்து அவர்களை வாயடைத்து விடுவேன் என்று எப்பொழுதும் சவால் விட்டு பேசி பெருமைப்பட்டுக் கொள்வான். இதை அறிந்த அந்த ஊர் சபையைச் சேர்ந்த வயது முதிர்ந்த மூப்பர் ஒருவர் இந்த கொல்லனை இயேசு எப்படியேனும் சந்திக்க வேண்டும் என்று சிந்திக்கலானார். தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இந்த காரியத்திற்காக ஜெபிக்க தீர்மானித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் காலை அந்த மூப்பர் அந்த கொல்லனுடைய பட்டறைக்கு சென்று அவனை சந்தித்தார். நண்பனே, நேற்று இரவு விடியற்காலை 3 மணி வரை நானும் என் மனைவியும் உனக்காக ஜெபித்தோம். இதை சொல்லும் பொழுதே அவருடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அதற்கு மேல் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. உடனே திரும்பி தன் காரில் ஏறி வீட்டிற்கு வந்துவிட்டார். அவருடைய மனைவி என்ன நடந்தது என்று ஆர்வத்தோடு கேட்டார்கள். நான் ஒரு முட்டாள் மனிதன், அவனை கண்டவுடன் என் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன, நான் செயலற்று போனேன், அவனோடு எதுவும் பேச முடியவில்லை என்று சொன்னார். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், நீங்கள் விட்ட கண்ணீரை கொண்டு கர்த்தர் அவனில் செயல்படுவார் என்று அவனுடைய மனைவி சொன்னார்கள். வயது முதிர்ந்த சபை மூப்பரின் வார்த்தைகளும் கண் கலங்கிய அவரது தோற்றமும் கொல்லனுடைய இருதயத்தை அசைத்தது. அவன் தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன் மனைவிடத்தில், இன்று காலை வினோதமான காரியம் ஒன்று நடந்தது. நம் ஊர் சபை மூப்பர் அவரும் அவருடைய மனைவியும் நேற்று இரவு விடியற்காலை 3 மணி வரை எனக்காக ஜெபித்தார்களாம். இதை அவர் என்னிடத்தில் சொல்லும் போது அழுதுவிட்டார். அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை, திரும்பி போய்விட்டார். நான் இப்போதே அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை சந்திக்கப் போகிறேன் என்று சொன்னான். கொல்லன் சபை மூப்பருடைய வீட்டிற்கு சென்றான். அவருடன் அவனிடத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை சொல்லி அவர் முன்பாக தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டான். தேவனிடத்தில் அவனுடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்தான். தேவன் அவனுடைய மனம் திரும்பிய இருதயத்தை கண்டார். தேவனுடைய பிள்ளையாக மாறினான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. இயேசு என்ற நாமத்தின் அர்த்தமே அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். மத்தேயு 1:21 என்பதுதான். அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாவை குறித்து இருதயத்தின் பாரத்தோடும் கண்ணீரோடும் நாம் ஜெபிக்க தவறுவோமானால் அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. நம்முடைய மற்ற முயற்சிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர்தான் பாவியாகிய ஒருவனின் பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் உணர்த்துகிறார். யோவான் 16:8. ஆகவே சொல்லப்படுகிற வார்த்தை மூலம் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்தில் செயல்பட்டு ஆயத்தப்படுத்த நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கும் போது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான தேவ துக்கம் ஏற்படும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் ஊழியம் செய்த காலத்தில் பாவிகளின் மனம் திரும்புதலுக்காக பிதாவாகிய தேவனை நோக்கி அழுகையோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார் என்று வேதத்தில் காண்கிறோம். சபைகளுக்காகவும் ஒவ்வொருவருடைய ரட்சிப்புக்காகவும் அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ணீரோடு ஜெபித்தார் என்று காண்கிறோம். ஆகவே பாவ கட்டுகளால் சிக்கி தவிக்கும் மக்களின் ரட்சிப்புக்காக இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு ஓய்ந்திராதே என்று புலம்பல் 2:18 எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியது போல நம்முடைய ஆத்தும ஆதாய பணியில் கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று நாமும் சொல்லுவோம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். நெகேமியா 2:20 என்று நெகேமியா சொன்னது போல நாமும் சொல்லுவோம். ஆமேன்.